ராசி மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன் பரிவர்த்தனையிலிருந்து பார்த்திங்கன்னா 4-5 போதே நல்ல ஏற்றுக்கு நல்ல சந்தோஷங்கள் வீடு சொத்துக்கள் வாங்கலாம்ங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு நீச்சபங்கமான ஒரு ராஜயோகம் சொல்லுவோம். அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து குழந்தைகளால் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகளோட விஷயங்கள் வந்து பெரிய வளர்ச்சி வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நாளில் இருக்கும்போது வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயம் சின்ன சின்ன மன உளைச்சல் ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி அது வந்து ஒரு 2 நாள் தான் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சூரியன் 5ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது குழந்தைகள் உல்லாசமாக போகிறேன்னு சொல்லிட்டு அதனால் ஒரு சின்ன மன உளைச்சலோ ஸ்ட்ரெஸ்ஸோ வர்றதுக்கான குழந்தைகள் மேலே சின்ன சின்ன சந்தேகங்களால் கொஞ்சம் வந்து மன உளைச்சல் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி வந்து 4ஆம் அதிபதியான புதன் வந்து பரிவர்த்தனையில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல சந்தோஷங்கள் குதூகலங்கள் வர்றதுக்கான அமைப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் உங்கள் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கும். நிறையா முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அந்த முயற்சிகள் வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். 7ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு 7ஆம் அதிபதியான குரு வந்து 2ல் வந்து உச்சமாகும்பொழுது நல்ல ஏற்றங்கள் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்கள் சுப நிகழ்ச்சியில் கூடி வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. பட் இருந்தாலும் கணவன் மனைவியினுள்ள வாக்குவாதங்கள் வருவதை தவிர்த்துக்க முடியாது. அதனால் கொஞ்சம் வந்து கணவன் மனைவியினுள்ள பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேட்கலாம். ஏன்னா 7-8 வரும்போது பொருளாதார ரீதியாக 2 பேரும் ஒரு சண்டையோ சச்சரவுகளோ இல்லை கணவன் மனைவியினோட அவங்க குடும்பத்தார் வீரிய வரல நீ உங்கள் அப்பா அப்படி செஞ்சாங்க உங்கள் அம்மா அப்படி செஞ்சாங்க இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இதை வந்து கன்சிடர் பண்ணாமல் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு நீங்கள் வாழ பாருங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி 8ஆம் அதிபதியான சனி 8-9ஆம் அதிபதி சனி வந்து 10ல் வக்கரமாக இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் தான் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக கொடுக்குங்க. 11ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. செவ்வாய் வந்து இப்போ குருவுடைய சாரத்தில் நல்ல பொருளாதாரத்தில் வந்து நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்து பொது